ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க? இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு பூஜாவை பார்க்கறதுக்காக அவங்க கம்பெனிக்கு போனோம் இல்லையா, அங்கே இலக்கியா பார்க்கறதுக்கு முன்னாடியே கௌதம் வந்து பார்த்துடுறாரு. அது எப்படின்னா, கௌதம் வந்து அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து எப்படி வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட இங்கே இருக்கிற எல்லாமே தீந்துருச்சு, எங்கே ஆர்டர் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க போயிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் போய் நம்ம ஓனர்கிட்டே கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் ஏன்னா அந்த வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் அங்கே போய் பார்த்தா அங்கே நடக்கிறதே வேறு. அடப்பாவி, என்னடா இது, இவ வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவகிட்ட நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வந்து நேர்மையாக தான் இந்த இடத்துல வேலை செய்கிறோம், நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கௌதமுக்கு இன்னொரு பக்கம் படப்படன்னு அடிச்சுக்குது. ஏன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க, இவகிட்ட நம்ம மாட்டினோன்னா இங்கே வந்துக்கிட்டு என்கிட்ட நீங்கள் சவால் விட்டுட்டு வந்ததுனால தான் இப்போ நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிறீங்க. அதே என்கிட்ட கொஞ்சமாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கிற ரேஞ்சே வேறு. அதுக்கு தான் சொல்கிறது, ஓவராக ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவராக ஆட்டம் போட்டால் அதுக்கப்புறம் இப்படி தான் நடு தெருவில் நிற்கணும். இதை இப்போயாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் இல்லை, இன்னும் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா இந்த அஞ்சலி. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்துக்கிட்டு, இங்கே பாரு அஞ்சலி, உங்கள்கிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா உனக்கு நேரத்தை வீணடிக்கிறது எப்படின்னு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இது மாதிரி அந்த நிமிஷத்தை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன், எப்படி அந்த நிமிஷத்தை வச்சு நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன் அப்படின்றத பற்றி தான் எப்போவுமே நான் யோசிப்பேன். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி வெட்டிக்கு அதை பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் என்றைக்குமே உருப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் உன்ன மாதிரி தான் நானும் வாய்ச்சவடால் அடிச்சுக்கின்னு யாரை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு அதுக்கப்புறம் கடைசி வரையும் நான் உருப்படாமல் போயிடுவேன். அந்த இது எனக்கு தேவையில்லை. அதனால நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட இந்த ரிலீஃப் ஆகிட்டு நான் போய் வேலையை பார்க்க போகிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு. என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு தெனாவட்டு, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் தான் என்னை வந்து இப்படி பேசிட்டு போவீங்க. இருங்க நீங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக அனுபவிக்க பாருங்க. என் ஃப்ரெண்டு பூஜா கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே வந்து இலக்கியா, நொடப்பாவி, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா, அதுக்கு தான் சொல்கிறது வாயை அடக்கி இருக்கணும்னு. நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக இருந்தால் ஏதோ எங்கள் கம்பெனியில் சின்னதாகவோ பெரியதாகவோ ஏதோ ஒரு சின்ன வேலையை கொடுத்து உங்களுக்கு மாதம் சம்பளத்தையும் கொடுத்துருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே உழைச்சி தான் சம்பாதிக்கணும் வந்து இங்கே என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் போய் இந்த ஸ்பின்னிங் செக்ஷனில் இப்படி கஷ்டப்படுறீங்களே, வச்சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் கம்மி தான் மேடம், இதெல்லாம் கம்மி தான். ஏன்னா நீங்கள் ஆடின ஆட்டம் அப்படி ஒரு நாள் கூட எங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் ஒவ்வொரு வாய்ஸ் வரும் சாப்பிட்டாலும் அது வாய்க்குள்ளேயே தொண்டைக்குள்ளேயே சிக்கி நாங்கள் எவ்வளோ சின்ன பின்னமாக ஆடியிருப்போம், எப்படி அழிஞ்சிருப்போம். அதை நீங்கள் ஒரு நாளாச்சும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே நீங்கள் தான்ற மாதிரி என்ன ஆசைனா போட்டிங்க. அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலேயும் நீங்கள் ஓவர ஆட்ட ஆடிந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஐயோ கௌதமா என்னடா சொல்கிறா இவ, ஒரு வேலை கௌதம் இங்கே தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கும் ஒரு பக்கம் சந்தேகம். ஆனாலும் அதை கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கா. ஏன்னா 2 பேரும் இங்கே தான் வேலை செய்கிறவங்க இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவ சொன்னதுலேயே தெரிய வருது, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இங்கே தான் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னாலே ஒருவேளை கௌதமும் இங்கே தான் வேலை செய்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. ஆனாலும் அதை கேட்க முடியாத சூழ்நிலை இவ இருக்கா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டு நம்மளை நம்ம அசிங்கப்படுத்தி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல வர, ஆனாலும் கௌதமை பற்றி எதையும் அவங்க சொல்லலை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கௌதமை பூஜா லவ் பண்ணுறா. இந்த இலக்கியாவை பழி வாங்கணும்னா கண்டிப்பாக பூஜாவை கௌதம் கூட சேர்த்து வைக்கணும், அப்போ தான் நம்ம இது நிறைவேறும். ஆனாலும் அவனுக்கு போய் இவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக இலக்கியம் வந்து அதுக்கு விடமாட்டா. அதுக்கப்புறம் இவங்க நிம்மதி கேடும், இதுங்க வந்து சந்தோஷம் இல்லாமல் தலைமுடியை பிச்சுன்னு ரோடோட தெரியுங்க. அதுதான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் கடைசியில் இதுங்களும் நல்லா இருக்க போகிறதில்ல, இதுங்களை நான் முன்னேறவும் விட போகிறதில்ல. அதனால் இவங்களை எப்படி பழிவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்த அஞ்சலிக்கு இப்போ லட்டு மாதிரி ஒரு இது கிடைச்சதோ இதை கிட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நெக்ஸ்ட்டு பிளானுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் பூஜா கிட்ட போய் இந்த இலக்கியாவோட புருஷன் இங்கே தான் வேலை செய்கிறான், இவ எப்படி ஒரு வீட்டிலேருந்து 2 பேரை நீங்கள் வேலைக்கு ஏற்றிங்க, அதுவும் இல்லாமல் இவ எவ்வளோ பெரிய ஃப்ராட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளை பற்றி 1க்கு 2 போட்டு கொடுக்க அதுக்கப்புறம் பெரிய பயங்கரமாக கலவரமே அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் இலக்கியா மட்டும்தான் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறா பரவாயில்ல. இல்லை இலக்கியா கிட்ட போய் உங்கள் புருஷன் யாருன்னு கேட்டு அவங்களையும் சேர்த்து வெளியே தள்ள போகிறாங்களா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.